வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பஞ்சு போல் சாஃப்டான பார்லி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பார்லி அரிசி கூட அரிசி வேறு எதுவும் சேர்க்காமல் பார்லி அரிசி மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பார்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம் தாராளமாக. அதே போல் பார்த்திங்கன்னா சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். தொடர்ந்து நம்ம இதை எடுத்துக்கும் போது வெயிட் லாஸில் உள்ளவங்களும் இது நல்லா தாராளமாக எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த தோசை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். இது வந்து பார்லி அரிசி. பார்லி அரிசி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம கோதுமை மாதிரி வெள்ளையாக இருக்கும் இந்த அரிசி. நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். அதில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்தும் செஞ்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது நம்ம வெந்தய தோசை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிட்டு இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஊறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றுறதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் வந்து நம்ம அவல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். வெந்தயம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா தோசை நல்லாவே சாஃப்டாக வரும். அதனால நம்ம அவல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ மாவு பாருங்கள் அரைச்சிட்டேன். 2 பேட்சாக அரைச்சி சேர்த்துட்டேன். தண்ணியும் கழுவி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவாகவே ஊற்றிக்கிங்க. தேவைன்னா கூட நம்ம மறுநாள் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். மாவு புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு திக்காக இருக்குது. தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி சேர்த்து மாவு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குவோம். பார்லி அரிசி இட்லி, பார்லி அரிசி கஞ்செல்லாம் நான் ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. அதே போல் சட்னி ரெசிபியும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்குமே உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கல் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம தோசை மாவு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு ஊற்றிக்குவோம். இந்த தோசை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் மெத்துன்னு வரும். அதனால் கொஞ்சம் குண்டாக நம்ம ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் தோசை. இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்து தோசை சுட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம். தோசை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா அருமையாக வெந்து வந்துடும். தோசையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா சுல்லுன்னு ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கார சட்னி ரெசிபிலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த தோசை ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.